பருப்பு ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு 100 துவரம் பருப்பு நல்லா கழுவி 3-4 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதில் 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் இப்போ உள்ள போட்டோம். அடுத்து பருப்பு வேகிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கணும். இப்போ தண்ணி போட்டுட்டோம். இப்போ ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகம் அடிக்க போகிறோம். மிளகு சீரகம் 5-6 பூண்டு போட்டு எல்லாத்தையும் கொரன்னு இடித்து எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் 4 விசில் வந்துருச்சு. இப்போது அந்த விசில்லாம் ரிலீஸ் ஆகி இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு மசிச்சு கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சோன்னா தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறி வந்ததும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து 2 வரமிளகா 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பில் அந்த தாளிப்பையெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். திரும்பி பருப்பை அடுப்பில் வச்சு ரசத்துக்கு தேவையான தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டதுக்கப்புறம் ரசம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் இடித்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம். அது பிடிக்காதவங்க இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரசம் நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு வேணா போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு ரசம். இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுடலாம். இப்போது பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போதுமே ரசம் இந்த குழம்புலலாம் வெல்லம் சேர்க்கறதுனால அந்த புளிப்பு உப்பு காரத்தை அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பருப்பு ரசம் ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.